விபத்தும் நோயும் நம் வாழ்வில் புரியாத ஒரு புதிராக இருப்பது எனக்கு நடக்கக்கூடிய ஒரு விபத்தும் என் வாழ்வில் என் உடலில் நான் கண்ட நோயும் தான். எனக்கு ஏன் இந்த விபத்தும் நோயும் என்னை தாக்கியது என்ற கேள்விக்கு பல பேர் விடை தெரியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அதற்கான விடையை தருகின்றது. ஒரே பதில் 3 கூறுகளை உள்ளடக்கியது. முதலாவது, இது கடவுளின் திட்டம். இரண்டாவது, கடவுளின் இந்த திட்டம் உன் தனிப்பட்ட வாழ்வுக்கானதாகவோ அல்லது பிறருக்கானதாகவோ இருக்கலாம். மூன்றாவது, அதை நீ முதலில் உணர கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் யார் ஒருவராக்கிக் கொள்கின்றார்களோ, தனதாக்கிக் கொள்கின்றார்களோ, அவர்கள் தங்களுக்கு நடந்த விபத்தையும் சரி நோயையும் சரி நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள்வார்கள். சவுல் இன்றைய முதல் வாசகத்தில் கூறப்படுகின்றார். மிகப்பெரிய திருச்சபை சந்தித்த ஒரு கொடுங்கோலன். அந்த சவுலுக்கு அவரது வாழ்வில் இன்று ஒரு விபத்தும் நடக்கின்றது, நோயும் வருகின்றது. அது என்ன விபத்து? அவர் தமஸ்கு நகருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் சந்தித்த விபத்து, மாபெரும் ஒளி மின்னலை போன்ற ஒன்றால் தாக்கப்பட்டு அவர் கீழே விழுகின்றார். இதுதான் அவர் சந்தித்த விபத்து. அவர் கண்ட நோய் என்ன? அந்த விபத்தினால் அவரது கண் பார்வை பறிபோனது. இந்த விபத்தும் நோயும் சவுலுக்கு ஏன் நடந்தது? இதை அவராகவே உணர்கின்றார். முதலாவது, இது கடவுளுடைய திட்டமா? ஆம், இது கடவுளுடைய திட்டமாக இருந்ததால் தான் வானிலிருந்து அந்த மின்னலும் சப்தமும் கேட்டது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிய வருகின்றது. அதற்கு பிற்பாடு அனனியாவோடு பேசும் பொழுதும் நான் அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று கடவுளை சொல்கின்றார். ஆகவே சவுலுக்கு நடந்த விபத்தும் நோயும் கடவுளின் திட்டமே. இரண்டாவதாக, இது அவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கானதா? ஆம், அவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கானதுதான். ஏனென்று கேட்டால், இவர் இயேசு கிறிஸ்துவின் மிக 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 நெருங்கிய அப்போஸ்தலராக வர வேண்டும், அவர் அதை உணர வேண்டும் என்பதற்காக இது நடந்தது. இரண்டாவதிலேயே இது பொதுவானதற்காகவா? ஆம். அனனியா கேட்ட பொழுது கடவுள் என்ன சொல்கின்றார்? இவர் புறையினத்தாருக்கு ஒளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார், அதற்காகத்தான் அவருக்கு இந்த விபத்து நடந்தது என்பதை சொல்கின்றார். மூன்றாவது, சவுல் இதை உணர்ந்தாரா என்று கேட்டால் உணர்ந்தார். அவர் உணர்வதற்கு சில நாட்கள் தேவைப்பட்டது. உடனடியாக எழுந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை சொல்கின்றார் என்பது வாசகத்தின் இறுதி பகுதி. அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விபத்தையும் நோயையும் நாம் எவ்வாறு இந்த கண் கொண்டு பார்க்கின்றோமோ அப்பொழுது கடவுளின் திட்டம் இதுதான் என்பதை நம்மால் உணர முடியும். சில மணி நேரமோ, சில நாட்களோ, சில வருடங்களோ இதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் விபத்தும் நோயும் நமக்கு நேர்மறையானதாகவே பவுலை போன்று மாறிவிடும் என்பது உறுதி.